அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 7ஆம் வகுப்புக்குரிய கணக்கு முதல் பருவம் 2வது யூனிட்டில் அளவைகள், அதில் இணைகரம், அதில் எடுத்துக்காட்டு 2.3 உள்ள ஒரு கணக்கை பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், பரப்பளவு கொடுக்கப்பட்டிருக்கு. பரப்பளவு 368 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் பேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு 23 சென்டிமீட்டர் அளவுகள் கொண்ட இணைகரத்தின் உயரம் காண்க அப்படின்னு சொல்லி கணக்கு கேட்கப்பட்டிருக்கு. பரப்பளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இணைகரத்தின் பரப்பளவு 368 சதுர சென்டிமீட்டர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க 23 சென்டிமீட்டர். கேட்கப்பட்டது உயரம் கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா எழுதிக்கிறேன். b × h, அதாவது அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? பரப்பளவு 368 சதுர சென்டிமீட்டர். இப்ப பாத்தீங்கன்னா b கொடுக்கப்பட்டிருக்கு, அடிப்பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு 23 பெருக்கல் h தெரியாது, உயரம் தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஈக்குவல் டு 368. h இஸ் ஈக்குவல் டு 368 அப்படியே போட்டுக்கிறோம். இடது பக்கம் 23 பெருக்கல் இருக்கிறப்ப வலது பக்கம் வரும்பொழுதே வகுத்தலுக்கு வந்துடும் மாத்துறப்ப. இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டையும் சுருக்கினோம்னா ஓர் 23 வாய்ப்பாடு இது சுருக்கம் அடைஞ்சு ஆன்சர் கிடைக்குது. ஓர் 23 23. இங்க பாத்தீங்கன்னா 16 23 368. அப்ப இந்த கணக்குக்குரிய விடை 16 சென்டிமீட்டர். therefore இணைகரத்தின் உயரம் is equal to எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 16 சென்டிமீட்டர். இணைகரத்தின் உயரம் is equal to 16 சென்டிமீட்டர். பரப்பளவும் அடிப்பக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. கேட்கப்பட்ட கேள்வி உயரம். இப்போ உயரம் கண்டுபிடிச்சிருக்கோம் 16 சென்டிமீட்டர். புரிஞ்சுங்களா?